Dear students, good morning. இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளையர், தட் இஸ் மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பெருக்கி விளைவு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மல்டிப்ளையர் எஃபெக்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் கான் அப்படிங்கிறவர். அதாவது வேலைவாய்ப்புடன் சேர்ந்த வேலைவாய்ப்பின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பெருக்கியை introduce பண்ணுறாரு. The concept of multiplier was first developed by R.F. Kahn in terms of employment. J.M. Keynes refined it as investment multiplier. J.M. Keynes என்ன பண்ணார் அப்படின்னா இதை வருமானம் அல்லது முதலீட்டு பெருக்கியாக மாற்றி அமைத்தார். ஃபஸ்ட்டு இதை டெவலப் பண்ணவர் யார், ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் யார் அப்படின்னா அதாவது ஆர்எஃப் கான். இதை திரும்ப அதை இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையராக மாற்றினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கணும், இன்டீரியர் 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மல்டிப்ளையர் அப்படின்னு பார்த்தோன்னா த மல்டிப்ளையர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் நேஷ்னல் இன்கம் டு ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது தேசிய வருமானத்தின் மாற்றத்திற்கும் முதலீட்டில் ஏற்படும் மாற்றத்திற்கும் உள்ள வீதத்தை குறிக்கும். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம முதலீட்டில் மாற்றம் கொடுக்க நம்ம நேஷ்னல் இன்கமில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை, அந்த விளைவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் டெல்டா ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்க்ரீஸிங் இன் இன்வெஸ்ட்மெண்ட், டெல்டா ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அதாவது இன்க்ரீஸிங் இன் இன்கம்மை குறிக்கும். அதாவது டெல்டா ஐங்கிறது முதலீட்டு பெருக்கத்தை குறிக்கும், டெல்டா ஒய்ங்கிறது வருமான பெருக்கத்தை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ மல்டிப்ளையருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டெல்டா ஒய் பை டெல்டா ஐ. அதாவது முதலீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம் வருமானத்தில் தேசிய வருமானத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறது. எந்த மாற்றத்துக்கான விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பேர் தான் மல்டிப்ளையர் எஃபெக்ட். இதில் அசம்ஷன் என்னென்ன, அதாவது முதலீட்டு மாற்றம் வருமானத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன அசம்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சேஞ்ச் இன் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது அதாவது தன்னிச்சை முதலீட்டில் மட்டும் மாற்றம் கொடுக்கும். அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி 2 டைப்ஸ் பார்த்துருக்குறோம். ஒன்று அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது தன்னிச்சை முதலீடு ஒன்று, தூண்டப்படும் முதலீடு ஒன்று. இதில் தெர் இஸ் சேஞ்ச் இன் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட், தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும், இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்காது. த மார்ஜினல் ப்ரொபோர்ஷனல் டு கன்சியூம் இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது இறுதிநிலை நுகர்ச்சி நாட்டம் நிலையாக இருக்கும்போது நம்ம முதலீட்டில் மாற்றம் கொடுத்தோம் அப்படின்னா வருமானத்தில் மாற்றம் ஏற்படும். நெக்ஸ்ட்டு கன்சம்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கரண்ட் இன்கம். அதாவது நடப்பு வருமானத்தை சார்ந்தே நுகர்வு அமையுங்கிறாங்க. அதாவது அதாவது இப்போ கரண்ட்டாக நமக்கு என்ன இன்கம் வருதோ அதை வச்சு நம்ம நுகர்வு இருக்கும் அப்படிங்கிறாங்க. தேர் இஸ் நோ டைம் லேக்ஸ் இன் த மல்டிப்ளையர் ப்ராசஸ். இதுக்கு என்ன இல்லை அப்படின்னா அதாவது கால இடைவெளி கிடையாது, இந்த பெருக்கி செயல்படுறதுக்கான கால இடைவெளி கிடையாது. தெர் இஸ் நோ டைம் லேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கன்சியூமர் குட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரெஸ்பான்ஸ் டு எஃபெக்டிவ் டிமாண்ட் ஃபார் தெம். அதாவது உறுதி தேவைக்கு ஏற்ப நுகர்வு பொருட்கள் கிடைக்கும். உறுதி தேவை அப்படின்னா நம்ம வாங்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறதுக்கு பேர் தான் உறுதி தேவை, அதாவது எஃபெக்டிவ் டிமாண்ட். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உறுதி தேவைக்கு தேவையான அளவு நுகர்வு பொருட்கள் கிடைக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் தேர் இஸ் அ க்ளோஸ்டு எக்கானமி அன்அஃபெக்டட் பை ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ். இது ஒரு மூடிய பொருளாதாரம் க்ளோஸ்டு எக்கானமி அப்படின்னா என்னென்னா மற்ற நாடுகள் கூட தொடர்பு ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்படி இருந்தாலும் அதாவது அந்நிய நாட்டினுடைய செயல்பாடுகளில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நெக்ஸ்ட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ப்ரைஸ். விலையில் மாற்றம் இருக்காது. முழு வேலைவாய்ப்பு நிலைக்கு கீழே பொருளாதாரம் செயல்படும். தேர் இஸ் லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இந்த எக்கானமி. இது எல்லாமே அதாவது மல்டிப்ளையரோட எஃபெக்ட். மல்டிப்ளையர் அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், முதலீட்டில் ஏற்படும் மாற்றம் வருமானத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி என்ன விளைவை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் தான் மல்டிப்ளையர், பெருக்கி அப்படின்னு சொல்கிறோம். இது அதாவது இந்த மல்டிப்ளையருக்கும் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு மல்டிப்ளையர் அப்படின்னா என்னன்னு தெரியும். மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்துருக்குறோம். ஒரு நிமிஷம் ரீகால் பண்ணிக்கங்க. மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னா என்னென்ன, த ப்ரொபோர்ஷன் ஆஃப் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். அதாவது வருமானத்தில் நுகர்வுக்காக செலவிடப்படும் பங்கு எவ்வளவு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்.
நம்ம வருமானம் ஈட்டுபவர்கள் செலவிடக்கூடியவங்களில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 வகை பார்க்கலாம். ஒன்று, வந்த வருமானம் எல்லாத்தையும் நுகர்வுக்கு செலவிடக்கூடியவர்கள் ஒரு பங்கு. அதுக்கடுத்தது வருமானத்துக்கு அதாவது நுகர்வுக்கு தேவையான அளவு வருமானத்தை செலவு செஞ்சுட்டு ஒரு பகுதியை அந்த அன்ஸ்பெண்ட் இன்கம்மை சேமித்து வைக்கிறது இன்னொருத்தங்க வருமானத்துக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடியவங்க. இந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் இருக்காங்க. இப்போ அதாவது இறுதிநிலை நுகர்ச்சி நாட்டம் என்பது வருமானத்தில் நுகர்வுக்காக செலவிடப்படும் தொகையை குறிக்கும். அதாவது மார்ஜினல் ப்ரிஃபரன்ஸ் டு கன்சியூம் ரெஃபர்ஸ் டு த போர்ஷன் ஆஃப் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். நம்மளுடைய வருமானத்தில் எந்த போர்ஷனை நம்ம நுகர்வுக்கு செலவு பண்ணுறோம், எவ்வளோ போர்ஷன் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு எம்பிசி, மார்ஜினல் ப்ரிஃபரன்ஸ் டு கன்சியூம். இந்த மார்ஜினல் ப்ரிஃபரன்ஸ் டு கன்சியூமுக்கும் சேஞ்ச் இன் கன்சம்ஷன் அண்ட் சேஞ்ச் இன் இன்கம், இது அதாவது நுகர்வு மாற்றத்திற்கும் வருமான மாற்றத்திற்கும் உள்ள தொடர்பை என்ன செய்யுது அப்படின்னா இதை குறிக்குது. இதை நம்ம சிம்பாலிக்கலி எப்படி சொல்லலாம் அப்படின்னா மார்ஜினல் ப்ரிஃபரன்ஸ் டு கன்சியூம் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டு சேஞ்ச் இன் இன்கம். வருமான மாற்றத்திற்கு ஏற்ப நுகர்வில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறான். த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் டிபெண்ட்ஸ் ஆன் எம்பிசி. அதாவது வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர், வருமான மாற்றம் எப்படி நுகர்வுள்ள மாற்றத்தை ஏற்படுத்துதோ அந்த வருமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னா முதலீடு. முதலீட்டில் மாற்றம் ஏற்பட்டால் வருமானத்தில் மாற்றம் ஏற்படும், வருமானத்தில் மாற்றம் ஏற்பட்டால் நுகர்வு கன்சம்ஷனில் மாற்றம் ஏற்படும். இது அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எம்பிசி என்ன தாக்கத்தை மல்டிப்ளையரில் ஏற்படுத்துது அப்படின்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா K is equal to 1/1 minus MPC. அதாவது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், 1/1 minus MPC. எப்போவுமே கேட்கக்கூடிய ஒரு ஃபார்முலா இது. 1 மார்க்கில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். த மல்டிப்ளையர் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1 minus மார்ஜினல் ப்ரிஃபரன்ஸ் டு கன்சியூம். அதாவது மார்ஜினல் ப்ரிஃபரன்ஸ் டு கன்சியூமை ஒன்றிலிருந்து மார்ஜினல் ப்ரிஃபரன்ஸ் டு கன்சியூமோட மதிப்பை கழிச்சோம்னா அது கிடைக்கக்கூடிய தலைகீழ் விகிதமே ரெசிப்ரோக்கல் அப்படின்னா தலைகீழ் விகிதமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் மார்ஜினல் ப்ரிஃபரன்ஸ் டு சேவ் இஸ் 1 minus MPC. சேவ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus MPC நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மார்ஜினல் ப்ரிஃபரன்ஸ் டு சேவ் எவ்வளோன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளையர் இஸ் 1/MPS. MPS கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா 1 minus MPC. மல்டிப்ளையர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அப்படியே தான், அதாவது ஃபார்முலாவை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி எம்பிஎஸ்னா எம்பிஎஸ் கண்டுபிடிக்கும் 1 minus MPC கொடுத்துருக்கோம். அந்த எம்பிஎஸ்க்கு பதிலாக 1 minus MPC தூக்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ எந்த விதமாக வேணாலும் சொல்லலாம். நீங்கள் ஒரு முறை அப்ளை பண்ணி பாருங்கள். த மல்டிப்ளையர் இஸ் தேர்ஃபோர் டிஃபைன்ட் அஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எம்பிஎஸ். அதாவது எம்பிஎஸோட தலைவியல் தொடர்பே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மல்டிப்ளையர் அப்படிங்கிறாங்க. மல்டிப்ளையர் இஸ் இன்வர்ஸ்லி ரிலேட்டட் டு எம்பிஎஸ் அண்ட் டைரக்ட் ரிலேட்டட் டு எம்பிசி. அதாவது இன்வர்ஸ் ரிலேஷன் எதிர்மறை தொடர்பு, அதாவது மார்ஜினல் ப்ரிஃபரன்ஸ் டு சேவோட எதிர்மறை தொடர்பும் மார்ஜினல் ப்ரிஃபரன்ஸ் டு கன்சியூமோட நேர்மறை தொடர்பும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமு, இந்த சம்ஸ் டேபிள் கொடுத்துருக்குறோம். நான் சொன்ன ஃபார்முலா வச்சு இதை எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நோட்டில் அப்ளை பண்ணியிருக்கணும். சென்மி உங்களோட நோட்டு எனக்கு அனுப்ப போகிறீங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஒர்க்கிங் மல்டிப்ளையர் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒர்க்கிங் மல்டிப்ளையர் அப்படின்னா என்னென்னா இயங்கும், அதாவது மல்டிப்ளையர் செயல்படும் விதம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மல்டிப்ளையர் எப்படி செயல்படுது அப்படின்னா நீங்கள் இந்த பேராகிராஃபை படிச்சிங்க அப்படின்னா நான் அப்படியே சொல்லிடுறேன். அதாவது ஒரு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது பொதுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் அண்டர்டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு 100 crores, அதாவது 100 கோடி ரூபாய் பப்ளிக் ஒர்க்ஸுக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த 100 கோடி ரூபாய் யாருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல் கொடுக்கக்கூடியவங்களுக்கும் கூலியாகவும், நீங்கள் பொதுவாக கூலினே வச்சுக்கோங்க. இப்போ 100 கோடி ரூபாய் பொதுத்துறை பொது பணிக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. அது பாலம் கட்டுதல்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப புரியலை அப்படின்னா நீங்கள் ஒரு பிரிட்ஜு கட்டுறது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய். அந்த செலவை நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கூலியாக கொடுக்குறோம். அந்த கூலியை வாங்கினவங்க எத்தனை பேர் எப்படி வேணாலும் அந்த கூலி விதமாக பிரித்து கொடுத்துருக்கலாம். ஆனால் 100 கோடி ரூபாய் கூலி கொடுத்துருக்குறோம். அந்த 100 கோடி ரூபாயில் 80 கோடி ரூபாய் அவங்க கன்சம்ஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க, நுகர்வு செலவுக்கு பயன்படுத்திட்டு மீதி 20 கோடி ரூபாயை சேமிக்கிறாங்க இல்லையா. 20 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருப்பாங்க, சேமிச்சிருப்பாங்க.
இப்போ நம்மளுடைய அதாவது மல்டிப்ளையர் எவ்வளோன்னு பார்த்தீங்க, மல்டிப்ளையர் அப்படின்னா நம்மளுடைய எம்பிசி அதாவது மார்ஜினல் ப்ரிஃபரன்ஸ் டு கன்சியூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 கோடி ரூபா, தட் இஸ் 80%, 100 கோடி ரூபா. அதில் 80 கோடி ரூபா கன்சம்ஷனுக்கு போகுது. அப்போ எம்பிசியோட வீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.8 ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சேமிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2, அதாவது 20 கோடி ரூபா சேமிச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்த கால்குலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 80 கோடி ரூபா ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த 80 கோடி ரூபாயில் பிரிட்ஜு கட்ட 80 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. அதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 64 கோடி ரூபாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? கன்சம்ஷனுக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல 100 கோடி ரூபாயில் 80 கோடி ரூபாய் கன்சம்ஷன், 20 கோடி ரூபாய் சேமிப்பு. அதுக்கு அடுத்தது 80 கோடி ரூபாயில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 64 கோடி ரூபாய் கன்சம்ஷன், ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேமிப்பு பண்ணுறாங்க. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வருமானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு ஏற்ப நுகர்வுள்ள மாற்றம் ஏற்படும். அப்போ நம்ம முதலீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு ஏற்ப நம்ம வருமானத்தில் மாற்றம் ஏற்படும். இங்கே பார்த்தீங்கன்னா முதலீட்டில் ஏற்படும் மாற்றம் வருமானத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தால் தட் இஸ் கால்டு என்ன அப்படின்னா மல்டிப்ளையர். வருமானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் நுகர்வில் மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். ஸோ சிம்பிள், கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மல்டிப்ளையர் அண்ட் நெகட்டிவ் மல்டிப்ளையர் அப்படின்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாப்பிக்கு. அதாவது நம்மளுடைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வென் இனிஷியல் இன்க்ரீஸிங் இன் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா உட்செலுத்துதலின் துவக்க நிலை. அதாவது நீங்கள் முதலீடுன்னு அதை வச்சுக்கோங்க. முதலீடு அதிகமானால் எ கிரேட்டர் ஃபைனல் இன்க்ரீஸிங் இன் ரியல் ஜிடிபி. அதாவது முதலீடு அதிகமானால் ஜிடிபி அதிகமாகும். இப்படி டைரெக்டாக இது அதிகமாகி அது அதிகமானால் தட் இஸ் கால்டு பாசிட்டிவ் மல்டிப்ளையர். நெகட்டிவ் மல்டிப்ளையர் அப்படின்னா இது குறைஞ்சி, அதாவது அதோட துவக்க நிலை இனிஷியல் இன்ஜெக்ஷன் குறைஞ்சிது. இனிஷியல் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா முதலீட்டை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. முதலீடு குறைஞ்சிதுன்னா தட் இஸ் நம்மளுடைய எது குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி குறையும். திஸ் இஸ் கால்டு நெகட்டிவ் மல்டிப்ளையர். பாசிட்டிவ், நெகட்டிவ். பாசிட்டிவ்னா முதலீடு அதிகமானால் அதே அளவு நம்மளுடைய வருமானம் அதிகமாகும், தட் இஸ் கால்டு பாசிட்டிவ் மல்டிப்ளையர். முதலீடு குறைஞ்சா அதே அளவு வருமானம் குறையும், தட் இஸ் கால்டு நெகட்டிவ் மல்டிப்ளையர். நெக்ஸ்ட்டு இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டிப்ளையர் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர், அதாவது இயங்கா பெருக்கி. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் மல்டிப்ளையர், இயங்கும் பெருக்கி. இதில் பெருசு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் அதாவது இதோடைய அதர் நேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ் மல்டிப்ளையர், டைம்லெஸ் மல்டிப்ளையர், லாஜிக்கல் மல்டிப்ளையர், இன்டீரியர் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு மெமரி பண்ணுங்கள். ஸ்டாட்டிக் மல்டிப்ளையருக்கு மொத்தம் ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர்னு ஒரு பேர், சைமல்டேனியஸ் மல்டிப்ளையர்னு ஒரு நேமு, டைம்லெஸ் மல்டிப்ளையர், த லாஸ்ட் ஒன் லாஜிக்கல் மல்டிப்ளையர். இப்போ இது என்ன சைமல்டேனியஸ் மல்டிப்ளையர், அதாவது ரெண்டுமே, அதாவது காலம் உடன் நிகழ் பெருக்கி. சைமல்டேனியஸ் அப்படின்னா உடன் நிகழ் பெருக்கி. டைம்லெஸ் அப்படின்னா காலம் இல்லா பெருக்கி. நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் அப்படின்னா தர்க்க ரீதியான பெருக்கி அப்படின்னு அர்த்தம். இதில் முதலீட்டு மாற்றமும் வருமான மாற்றமும் சேமாக இருந்துச்சுன்னா, முதலீடு 10% மாற்றம்னா வருமானம் 10% மாற்றம், இப்படி ரெண்டுமே சேமாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர். இதில் என்ன கிடையாது அப்படின்னா தெர் இஸ் நோ டைம் லேக்ஸ். இதுக்கு காலம் கிடையாது. அதனால தான் காலம் இல்லா மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்கிறோம். காலம் இல்லா பெருக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை. டைம்லெஸ், இதுக்கு டைம் கிடையாது, இது எப்போ வேணாலும் இது நிகழலாம். நெக்ஸ்ட்டு டைனமிக் மல்டிப்ளையர் அப்படின்னா என்னென்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் மல்டிப்ளையர். சீக்வென்ஸ் அப்படின்னா என்னென்னா தொடர்நிகழ் மல்டிப்ளையர். தொடர்நிகழ் மல்டிப்ளையர் அப்படின்னா என்ன? அதாவது நம்ம உண்மையில் ஒரு முதலீடு செய்கிறோம். அந்த முதலீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம் கொஞ்சம் காலதாமதமாக நமக்கு வருமானத்தில் மாற்றத்தை ஏற்படும். ஸ்டாட்டிக் அப்படின்னா உடனே முதலீட்டில் மாற்றம் ஏற்பட்டால் உடனே வருமானத்தில் மாற்றம் ஏற்படும். திஸ் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர். டைனமிக் மல்டிப்ளையர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலீடு செய்கிறோம், கொஞ்சம் காலதாமத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தில் மாற்றம் ஏற்படும். எப்போவுமே முதலீடு செஞ்சோன்னா லாபம் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.
முதலீடு செய்வோம், உடனே நமக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர். முதலீடு செஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நம்மளோட இன்கமில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு டைனமிக் மல்டிப்ளையர். இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா த ரியல் லைஃப் இன்கம் லெவல் டஸ் நாட் இன்க்ரீஸ் இன்ஸ்டன்ட்லி வித் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? இன்ஸ்டண்ட்டாக இன்கம் இன்க்ரீஸ் ஆகாது. முதலீடு செஞ்ச உடனே வருமானம் அதிகமாகாது. அப்படி அதிகமாகலை அப்படின்னா தட் இஸ் கால்டு டைனமிக் மல்டிப்ளையர். உடனே அது நிகழ்ந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் மல்டிப்ளையர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் த லீக்கேஜஸ்? சும்மா இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். லீக்கேஜஸ் அப்படின்னா என்னென்னா கசிவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் குறைகள்னு கூட வச்சுக்கலாம். இதில் ஹெட்டிங் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் டுவர்ட்ஸ் பாஸ்ட் டெப்ஸ், அதாவது பழைய கடன்களை திரும்ப செலுத்துதல். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த்து, செல்வத்தை வாங்குதல். இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பண்டங்களையும் பணிகளையும் இறக்குமதி செய்தல். நெக்ஸ்ட்டு நான் அவைலபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் குட்ஸ், அதாவது நுகர்வுக்கு பொருள் கிடைக்காம போகிறது. முழு வேலைவாய்ப்பு நிலை நிலவருது. இது எல்லாமே நம்ம மல்டிப்ளையரோட லீக்கேஜஸ், அதாவது குறைகள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த மல்டிப்ளையர் கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிப்ளையர் ஹைலைட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி, அதாவது வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு கோட்பாட்டில் முதலீட்டோட முக்கியத்துவம் என்ன. ஒரு முதலீடு செஞ்சால் தான் வருமானம் அதிகமாகும், நுகர்வு அதிகமாகும், சேமிப்பு அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம். நெக்ஸ்ட்டு த ப்ராசஸ் த்ரோ லைட் ஆன் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரேடு சைக்கிள், அதாவது வணிக சுழற்சியினோட பல்வேறு நிலைகளை இது சொல்லுது. ஆமாம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமான இன்கம் அதிகமாகும், இன்கம் அதிகமான சேமிப்பு அதிகமாகும், சேமிப்பு அதிகமாகும், கன்சம்ஷன் அதிகமாகும். இது எல்லாமே ஒரு சுழற்சி. அப்போ ட்ரேடு சைக்கிளை நம்ம இங்கே பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் பிரிங்கிங் த ஈக்வலிட்டி பிட்வீன் எஸ் அண்ட் ஐஎஸ் அப்படின்னா சேமிப்பு, ஐ அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது சேமிப்பு மற்றும் முதலீட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய சமநிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபார்முலேட்டிங் கவர்மெண்ட் பாலிசிஸ், அரசாங்க கொள்கைகளை வழிவகுக்கிறது, அரசாங்க கொள்கைகளுக்கு வழிவகுக்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம எப்போ நம்மளுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துகிறோமோ அப்போ தான் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன? அது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். லாஸ்ட் பென் இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும்? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெடியூஸ் ஆகும் அண்ட் அச்சீவ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். சரியா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கணிக்கக்கூடியது தான் மல்டிப்ளையர். இதில் கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர், இந்த கொஷின் ஒரு 4 லைன்ஸ் தான் இருக்குது. லாஸ்ட் இயர் ஒரு கொஷின் பேப்பரில் அது வந்து ரிவிஷன் டெஸ்ட், ஜான்வரி ரிவிஷன் டெஸ்ட்டு கொஷின் பேப்பரில் இந்த 4 லைன்ஸை 3 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு லைன்ஸு. அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர்னுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டாட்டிக், டைனமிக் அது எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர்னு கேட்குறாங்க, டைப்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர்னு கேட்கல. அப்போ டேக்ஸ் மல்டிப்ளையர், எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளையர், ஃபாரின் ட்ரேடு மல்டிப்ளையர், இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். இதை என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கியினுடைய வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரி பெருக்கி, வேலை வாய்ப்பு பெருக்கி, வெளிநாட்டு வர்த்தக பெருக்கி, முதலீட்டு பெருக்கி. ஸோ திஸ் இஸ் கால்ட் டைப்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர். இது வரைக்கும் மல்டிப்ளையர் அப்படின்னு என்னென்னு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான டாபிக். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன், அதாவது ஆக்சலரேட்டிங் பிரின்சிபல் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ கிளியராக நோட்ஸ் எடுத்து வைங்க. சம்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வரும்பொழுது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.